நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மாலை நேரத்தில், இந்த துதி நேரத்தில், ஜெபத்தின் நேரத்தில் அப்பா உம்முடைய தெய்வீக திவ்யமான பிரசன்னம் ஆளுகை செய்ய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே சுகங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. சகலத்துக்கும் அதிகாரம் உடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு இரு கரங்களை நான் உயர்த்தி என் கத்தாவே, என் தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நன்றியோடுமே ஆராதனை செய்கிறோம். உள்ளந்திரியங்கள் அறிந்திருக்கிற தேவன் அல்லவாவர். இதோ ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவமே, இதோ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதி ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் அறுபட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் காணாததை எங்கள் வாழ்க்கையை காண செய்தவர் நீர் ஆண்டவரே. அந்த மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பூமியிலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என் நாவுகளை தொட்டு உம்முடைய வசனத்தை பேச, உம்முடைய வார்த்தைகளை பேச, உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்கு என்னை தாங்கி நடத்தி வர கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தரித்திரம் எங்களை விட்டு விலகுவதற்காக நன்றி. எல்லா தரித்திரமும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே அப்பா விட்டு விலகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் அப்பா. இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் பயனில்லாதவர்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் தரித்திரவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்லுகிற ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல அப்பா தரித்திரங்கள் ஜனமாய் சொல்லப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாத ஜனமாய் மாறுவதற்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற கர்த்தாவே, இரு கரங்களை உயர்த்தி எங்கள் துதியின் சத்தத்தை உயர்த்தி எங்கள் இருதயத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்கிற தேவன், நீர் அரசாளுகிற தேவன், உள்ளந்திரியங்கள் அறிந்திருக்கிறவர், என் உள்ளங்களை பலப்படுத்துகிறவர், என் நிலையை சிறப்படுத்துகிறவர், என் எண்ணங்களை சரிப்படுத்துகிறவர், என் ஏக்கங்களை தீர்க்கிறவர், என் தாகத்தை தீர்க்கிறவர், என் பசியை தாகத்தை இதோ என் கர்த்தர் முழுவதுமாய் எடுத்து போட்டு நன்றியோடு ஆராதனை செய்கிறோம் இயேசுவே. நாங்கள் ஆராதனை செய்கிறோம் பரிசுத்தரே, பரலோகராஜரே, ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, வழிகாட்டியே, வழி செய்பவரே, நன்றி செலுத்துகிறோம். துதியை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஹல்லேலூயா. Oh, we worship you, Lord. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனாகி கர்த்தரை நான் துதிக்க வந்திருக்கிறேன். ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க என் முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீ ஒருவரே பெரியவர், ஆயிரங்கள் 10,000 சிறந்தவர் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட இருக்கிற ஜனங்கள் அப்பா ஆண்டவரே, இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் நீட்டப்படுவதாக.
இப்பொழுதே தெய்வீக சுகம் ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல அந்த அற்புதமான தொடுதலுக்குள்ளாக ஜனங்கள் தொட்டி சுகம் பெற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்ன செய்வது என்று தெரியாத இந்த நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கு விடுதலை உண்டாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக தொடுதல் அப்பா, உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே இப்பொழுதே இருக்கிற இடத்துல உம்முடைய தொடுதல் நடக்க, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபம் அடையத்தக்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உடைக்கப்பட்ட உள்ளங்கள், நொறுக்கப்பட்ட வாழ்க்கைகள் ஆண்டவரே இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதுப்பிக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே விளங்க செய்யும் ஆண்டவரே. இயேசு ஒருவரே தேவன், இயேசு ஒருவரே தேவன், இயேசு ஒருவரே தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. நீ ஒருவரே புகழத்தக்க உடைய தேவன். இந்த மாலை நேரத்தில் எங்கள் உள்ளந்திரியங்கள் அறிந்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு பலன் ஆண்டவரே, இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண உம்முடைய பலன் அப்பா எங்களை நிரப்பட்டும். இப்பொழுது நான் இருக்கிற இடத்துல, அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல அசைக்காதபடிக்கு நிலை நிற்பதற்கு என் பாதத்தை உறுதி செய்வீராக ஆண்டவரே. என் வியாதியில எனக்கு விடுதலை வேண்டும் அப்பா. நான் அகப்பட்டு இருக்கிற அந்த காரியத்தை எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு நேரத்தில் அப்பா எல்லா பகுதியில இருக்கிற அடைப்புகள், இரத்த குழாய்களுக்குள்ளாக உம்முடைய தெய்வீக பிரசனம் கடந்து போகட்டும் அப்பா. தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும் அப்பா. கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், வியாதிகள் விலகப்படட்டும், கடன் மாறட்டும், நொறுக்கப்பட்ட இருதயங்கள் தேற்றப்பட்டு இந்த இரவு நேரத்தில் கர்த்தாவே நீரே தேவன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய அற்புதங்களை காணும்படிக்கு இப்பொழுதே அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு 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 நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையான தேவன் நம் மத்தியிலே இருந்து காரியங்களை வாய்க்கு செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓ, நன்றியோடு அவரை ஆராதிப்போமாக. இருக்கிற இடத்திலிருந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். அவருடைய மகிமையை சொல்லி, ஆண்டவரே நீ எல்லாற்றும் பெரியவராய் இருக்கிற மாற்றமல்ல, எல்லாவற்றையும் அழகுள்ளவராய் இருக்கிறேன் என்று உம்முடைய துதியிலே நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே நன்றியோடு. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. மறுபடியும் சொல்லுமாக. துதிக்கு கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளனே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே
உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்ச கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர். உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, 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 நீரல்லவோ. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. ஆதாரமே, 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 ஆதாரமே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. ஆமாண்டவரே, மகிமையே எந்தன் மணவாளனே. ஆராதனை, எங்கள் ஆராதனை, ஆராதனை நன்றியோட ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை நன்றியோட ஆராதனை உள்ளத்திலிருந்து ஆராதனை அப்பா உமக்கே ஐயா. மறுபடியும் சொல்லுங்க ஆண்டவரே, ஆராதனை. ஓரி ஹராரபர சிக்கியாரா ரஹரதோரி கதலரபோ. இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே உமக்கே, உமக்கே ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் அறிந்திருக்கிற தேவனே, எங்கள் துதியின் சத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை ஒருவரே நாங்கள் தொழுகை செய்ய இயேசுவின் வல்லமை நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி. எல்லா காரியங்களும் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி அப்பா. எங்கள் ஆராதனை உமக்கு ஏறெடுக்கிறோம். நீ ஒருவரே ஆராதிக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. நன்றியோட உள்ளத்தில் நீங்கள் அறிந்திருக்க தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. இருக்கிற இடத்திலிருந்து நன்றியோட நன்றி, 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 நன்றி ராஜாவே. உமக்கு ஒருவருக்கே ஹல்லேலூயா. ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசப்பா. ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. நன்றியோட உமக்கு ஆராதனை ஓ நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா, எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை நீ நன்றாய் அறிந்திருக்கிறல்லவா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், வழிகளை புரிந்திருக்கிற ஒரு தேவன், உணர்வுகளை மதிக்கத்தக்க ஒரு தேவன். இந்த மாலை நேரத்தில் அப்பா, என்னை முழுவதுமாய் நான் தர வந்திருக்கிறேன். என்னை முழுவதுமாய் பாதத்தில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறேன் கர்த்தாவே. என்னை பலப்படுத்துகிற தேவன் நீர் மாற்றுமே.
நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு எங்கள் ஆராதனையை இதோ உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுது போல இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே உங்க பிரசனத்தில் யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து இந்த நேரத்தில் அமருகிறார்களோ அந்த தெய்வீக சமாதானம், அந்த தெய்வீக சுகம், அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை அந்த குடும்பங்கள், அந்த இருக்க ஜனங்கள், அந்த பட்டணத்தில் இருக்க அந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறவர், என்னை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. என்னோடு இருக்கிற தேவன், என்னை விடுவிக்கிற தேவன், என்னை பலப்படுத்துகிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை சீர்படுத்துகிற ஒரு தேவன், என் காயங்களை ஆற்றுகிற ஒரு தேவன், என் உள்ளங்களை தேற்றுகிற ஒரு தேவன், என் கண்ணீரை துடைக்கிற தேவன், என் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன், என் பாதம் கல்லில் இழியாதபடிக்கு என்னை ஏந்தி கொண்டு நடத்துகிற ஒரு தேவன், தம்முடைய சுருகக்குள்ளாய் என்னை மூடி மறைத்து நடத்துகிற ஒரு தேவன். இதோ பொல்லாப்பு எனக்கு நேரிடாதபடிக்கு, வாதையின் கூடாரத்தை அணுகாதபடிக்கு என் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பதனால எவன் என்னை அணுகாதபடிக்கு என் தேவன் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதோ விசுவாச அறிக்கையை நான் அறிக்கைப்பா. இப்பொழுதே உம்முடைய சுடுதல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல காணப்பட, உம்முடைய குடும்பத்தின் மேல காணப்பட, ஆராதனை செய்து கொண்ட ஜனங்கள் மேல காணப்பட உம்முடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு மேல நிரப்பட்ட ஆண்டவரே இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே அப்பா எங்கள் உள்ளங்கள் உடைக்கப்படலாம் ஆண்டவரே. இந்த உள்ளம் உடைக்கப்படலாம். இவ்வுலகம் இந்த உள்ளத்தை தேற்ற முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் அந்த உள்ளங்களை தேற்ற வல்லவராக இருக்கிறேன். சமாதானத்தை தருகிற தேவன் நீ ஒருவரே அப்பா. இந்த மாலை நேரத்தில் நீர் ஆளுகை செய்கிற தேவன். இந்த மைதானம் முழுவதுமாக உம்முடைய பிரசனம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் நிரப்பி ஆண்டவரே அவரோட பேசுகிற காரியத்தை, தெளிவுபடுத்துகிற காரியத்தை, காதுகள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும், சிந்தனை திறக்கப்படட்டும். இவைகள் எல்லாமே பார்த்தா என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிற ஆண்டவரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், கால்கள் யாவும் முழங்கும் என்று சொன்னது போல, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் சொன்னது போல இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், வானத்துக்கு மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் சகல அதிகாரம் உடைய தேவனை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. எங்கள் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எங்கள் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே என்ன தாவரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. ஆமாண்டவரே, மறைவிடமே எங்கள் தாவரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. ஆதாரமே 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 ஆதாரமே. துதிக்கும் கணத்துக்கு பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கு பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளனே. ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை. Thank you Jesus. We bless your holy name. ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை
ஒரு காரியம், ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. எரேமியா 3:33 சொன்னபடி நீ ஆபத்தில் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவை தருவேன் என்று சொன்ன தேவன். ஓ, வாக்கை சொன்னவர் நிறைவேற்றுகிற அந்த தேவன், கைவிட்டுட்டு போகிறவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன், நம் தேவன் கரங்களை பிடித்து இறுதி வரைக்கும் நடத்தி முடித்து நமக்கு ஜெயங்களை தருகிற ஒரு தேவன். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று சொன்னது போல, காரணம் தூய்மையான அந்த வெளிச்சம் என்னோட கூட இருக்கிறது. இருளுக்குள்ளாய் நடந்து போகிற நிலையில ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் என் வாழ்க்கையில வீசட்டும் என்று சொல்லுகிற அந்த நொடியில ஒரு தெய்வீகமான ஒரு ஒளி உன் மேல் பிரகாசமாய் உதிக்கும் போது உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வல்லவராக ஆண்டவர் செய்கிற காரியங்கள் வெளிச்சமாக, இதோ கண்ணுக்கு தூரமாக தெரிகிற வழி தெரியவில்லையோ, ஆண்டவரோட மெய்யான ஒளியை கேளு. ஆண்டவரே உம்முடைய தூய்மையான ஒளி என் வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும். என் கண்களுக்கு தூரமாக இருக்க அந்த வாசலுக்கு தெரியவில்லை, உம்முடைய திவ்யமான ஒளி வரும்போது அந்த வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தது போல எங்களை நடத்தி வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. இருளுக்குள்ளாய் நடப்பதற்கு தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடப்பதற்கு என்னை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் எல்லாவற்று நேரத்திலையும் இருளுக்குள்ளாக நடப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்க நிறைய காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட காரணமா வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடப்பதற்கு, இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளியாய் வெளிப்படுத்துவதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன். ஓ, உன் மூலமாக அவருடைய தூய்மையான அந்த ஒளி இதோ எத்தனையோ குடும்பத்தை பிரகாசிக்க போகுது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம் பாதத்தில் நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரே நான் உம் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, இதோ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன் செவிகளை திற. நான் உன்னோட பேச விரும்புகிறேன், நான் உன்னோட உறவாடுவதற்கு இருக்கிறேன். இதோ காரியங்களை வாழ்க்கை செய்ய உன் வாழ்க்கையில பல வருஷமா நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபரிங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க பல நாட்களா, இது என் நாட்கள் நிறைவேறவே மாற்றுகிறே என்று இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில், இன்றைக்கு அது இயேசுவின் நாமத்தில் அதிகாரமுடையமாக சொல்லுகிறேன். அந்த வாசல் திறக்கப்பட போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடைவதற்கு அந்த வாசல் சலமுனக்காக திறக்கப்பட போகுது. ஒரு தெய்வீகமான சுகம் உன் வாழ்க்கையில காணப்பட போகுது. உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அந்த அற்புதத்தை காணும் போது அவர்கள் இயேசுவை நாடி வருவர். நீங்களே ஒரு வழிகாட்டியாக இருக்க போவீர்கள். ஆண்டவர் உன்னை அப்படியாக நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை அப்படியாக வெளிச்சத்தின் பிள்ளையாக நடத்த விரும்புகிறார். எல்லா நெருக்கம் உனக்கு வரலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நெருக்கத்தில் நான் உன்னை பிறக செய்வேன், அந்த நெருக்கத்தில் நான் உன்னை நிச்சயம் பிறக செய்வேன். எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பிறக செய்யப்பட்டார்கள் என்று வேதம் சாட்சி கூறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில நெருக்கம் இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் அந்த நெருக்கத்தை எடுத்து போடுறதுக்கு வரல, அந்த நெருக்கத்தின் நடுவில் உன்னை நடத்த வந்திருக்கிறார். அந்த நெருக்கத்தின் நடுவில் வழிகாட்டியாக இருப்பார். அதன் மூலமாய் உன்னை பிறக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநேகருக்கு உன்னை சாட்சியை நிறுத்துவதற்கு இன்றைக்கு நீ உன்னை ஒப்புக் கொடு. ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை மனைந்து நடத்தும்படிக்கு சொல்லி உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழியில என்னை நடத்துவீராக. உம்முடைய குரலை கேட்கிற பிள்ளையாக, உம்முடைய வசனத்துக்கு கீழ்வடிக்கிற பிள்ளையாக. ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்று சொல்லுக மட்டுமல்ல, என் சூழ்நிலை கண்டு உம்மை விட்டு பிரியாதபடிக்கு என்னை தொடர்ந்து நடத்துவீராக, என்னை தொடர்ந்து பலப்படுத்துவீராக. உமக்கு கோடி நன்றி சொல்லி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. நன்றியோட அந்த தேவனுக்கு thank you Jesus, thank you for your presence right now Father. நன்றி அப்பா, உம்முடைய சுகம் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒரு மாபெரும் திருப்பம் உண்டாகி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரங்கள் ஐயா. thank you right now. yes, hallelujah. நன்றி இயேசுவே. ஆராதனை
செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை அப்பா, ஆராதனை, ஆராதனை. ஒரு யலரவர சிகரவரவ ஓரஹலதலோரி கதலரியரந்தரியரவ ஓரஹலதலோரியர சிகதலரவர ஓனமஹரவர சோகதலோரியரவர ஓரவந்தலோரியரவர கசிகதலரியரவ. ஓ நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லா காரியமும் எல்லா அசுத்தமும் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கே விலகட்டும் என்று சொல்லி சுபிக்கிறோம். மாலை நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்த நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட ஆண்டவரே, நீரே என்னுடைய வழிகாட்டி, நீரே என்னுடைய வாசல், நீரே என்னுடைய நங்குரம், நீரே என்னை நம்பி இருக்கிறவர், நீரே என்னுடைய ஜீவ தண்ணீர், நீரே என்னுடைய ஜீவ அப்பம், எல்லாமே நீர் என்று சொல்லி என்னை முழுவதுமாய் உங்களுடைய இடத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாலை நேரத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் மீண்டுமாக இதே வசனத்தை நாம் திரும்ப பார்க்க போகிறோம். நேற்று தினத்தில் கூட நம்ம இதை குறித்து வீட்டு கூட்டத்தில் நம்ம சில காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அது அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை குறித்து நேற்று நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸோ அந்த காரியத்தையும் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமாக அப்போஸ்தலர் புத்தகம் 5வது அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, நல்லா கேளுங்க, என்ன செய்தார்கள்? ஆமா, உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் என்ன செய்தார்கள்? உபதேசம் கொடுத்து, வேற இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். நல்ல கவனம் செலுத்து பார்த்தோமானால் 2 காரியத்தை அங்க எழுதப்பட்டிருக்குது. முதலாவது, தினந்தோறும் அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். இரண்டாவது, அவர்கள் என்ன செய்தார்களாம்? இயேசுவே தேவன் என்று சொல்லி பிரசங்கித்தார்கள். இந்த 2 காரியத்தையும் நாம் நன்றாக கவனித்தோமானால் பிரியமானவர்களே, இதோடைய நேருக்கு முறையாக இருக்கிற காரியத்தை அநேகர் புரிந்து கொள்ளாமல் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். 1 பிரசங்கம் பண்ணுவது, 2 கற்றுக்கொள்கிற காரியங்கள். அல்லையா? இந்த கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், கற்றுக்கொள்கிற காரியமும் பிரசங்கம் பண்ணுகிற காரியம் வெவ்வேறாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனம் செலுத்தினீங்கனாக்க, இந்த கற்றுக் கொடுக்குது என்று சொல்லப்படும் போது நம்மளுடைய ஞானத்தை பெருக செய்வதற்காக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படி சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமம், அல்லேலூயா, தேவ வார்த்தையில் தான் நாம் அதிகமான காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். டீச்சிங், they teach and they preach. அல்லேலூயா. 2 காரியத்தை செய்தார்கள். they teach and they preach. இந்த டீச்க்கும் இந்த பிரீச்க்கும் இருக்கிற வித்தியாசங்கள் அநேகர் அறியாமல் 2ஐயும் போட்டு கலந்து கொண்டு பேசுகிறதுனால அநேக குழப்பங்கள் உண்டாகுகிறது. டீச், கற்றுக் கொடுப்பது. அல்லேலூயா. இந்த கற்றுக் கொடுப்பது, எதை கற்றுக் கொடுப்பது? நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறபடினால், நாம் இயேசுவை சார்ந்திருக்கிறபடினால், நாம் இயேசுவோட பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்குது அல்லவா? நமக்கு எதிராக கற்றுக் கொடுக்கப்படும். இந்த வேதாகமத்தில் தான் நமக்கு காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். கற்றுக் கொடுப்பது என்று சொல்லும்போது என் ஞானத்தை பெருக செய்வதற்காக கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அதனால நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓசியா 4:6 ஆண்டவர் மிக வருத்தத்தோடு சொல்வார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஏன் அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, கற்றுக்கொள்கிறதுக்கு இல்ல, கற்று தருவதற்கும் ஆட்கள் இல்லை.
ரெண்டு காரியம் அங்க இருக்குது. இன்னைக்கு நாம் இந்த கற்றுக்கொள்கிற காரியத்தை நாம் பார்த்தோமானால் நிறைய பகுதியை நாம் பார்க்கலாம், நிறைய காரியத்தை நம்ம உதாரணம் எடுக்கலாம். ஆனா இதுக்கு எல்லாம் மையமா இருக்கிற ஒரே ஒரு காரணம், தேவ வார்த்தையை நான் கற்றுக்கொள்வது மேன்மையாக இருக்கிறது. அது ரொம்ப அவசியம் என்னுடைய வாழ்க்கை. நான் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளாமல் நான் பிரசங்கம் பண்ணுவது யாரை குறித்து? அதான் முதல் கேள்வி. நாம் யாவரும் பிரசங்கம் பண்ண முடியும். அல்லேலூயா. எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியும். ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தா உடனே ரயில் மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா நீங்கள் கற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணுவது வேற, பிரசங்கம் மட்டும் பண்ணுவது வேற. சரிங்களா? அது வித்தியாசங்கள் இருக்குது. நாம் பார்ப்போம். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அவனுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டால், ஆனா அந்த நொடியிலிருந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் அவசியம். Hallelujah. Teaching is very important for the man who received Jesus Christ as his own savior. Why the teaching is very important? ஏன் இந்த கற்றுக் கொடுக்கிற காரியம் மிக அவசியமாக அவனுக்கு இருக்குது? அவன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டானே. ஆமா, நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகர் என்று சொல்லி நம் நாவில் அறிக்கை செய்து உள்ளத்தில் அவரை முழுமையாய் அவர் தான் என் தேவன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தோம். அல்லேலூயா. ஆனா நான் கற்றுக்கொள்கிற காரியம் இன்னும் அநேகர் இருக்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவனா எப்படி வாழ வேண்டும் என்று இந்த திருவசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினால் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினால் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா நினைக்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்டுட்டா போதும், நான் எங்க வேணாலும் போய் பிரசங்கம் பண்ணுவேன்னு. கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இருக்குது. கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணீங்கன்னா அதுல ஒன்றுமே இல்லை. யாரை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நீ கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். தேவ வசனத்துக்கு பயந்து அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து அந்த வசனத்தில் இரவும் பகலும் நீ தியானம் செய்யும் போது அதுக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தன்மையான காரியம் தெரியுமா? நீ பாக்கியவான். ஏன் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார்? நீ அதிகமாய் கற்றுக்கொள்வது அவருடைய காரியத்தினால அவருடைய ஞானம் உனக்கு அதிகமாய் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உலகத்தின் ஞானம் உனக்குள்ளாக இருக்கலாம், அது வேற. ஆனால் தெய்வீக ஞானம் என்று சொல்லப்படும் போது அது ஒன்று இருக்குது. அது தேவ திருவசனத்துக்குள்ளாக இருக்குது. எவளுக்கு நீங்க கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவளுக்கு அவ்வளவு அதிகமாய் தேவன் உங்களை வல்லமையாய் இன்னும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொண்ட அந்த நொடியில அவனுக்கு பிரசங்கம் தேவையில்லைங்க. யோசிப்பீங்க, ஏன் இப்படி சொல்றாரு? அவனுக்கு பிரசங்கம் தேவையில்லை, அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் தேவையாக இருக்குது. ஏன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் தேவையா இருக்கு தெரியுமா? அவன் கேட்ட பிரசங்கத்தினால அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இதுக்கு அங்கிட்டு நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிற காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஒரு கிறிஸ்தவனா ஒரு திருச்சபை நீ எப்படி இருக்க வேண்டும், ஒரு திரு விருந்துல நீ எப்படி உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒரு திரு ஆராதனைக்குள்ளாக நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கிறிஸ்தவனா நீ எப்படி சாட்சி கொடுக்க வேண்டும், மற்றவங்களை நீ எப்படி மன்னிக்கணும், மற்றவங்களை நீ எப்படி நேசிக்கணும். உன் கோட்பாடு, அதாவது கிறிஸ்து இயேசுடைய வசனத்துக்குள்ளாக ஒரு கோட்பாடை வைத்திருக்கல, அந்த கோட்பாடுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எல்லாமே கற்றுக்கொள்கிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அபிஷேகப்பட்டதினால நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்படி இல்லைங்க. அல்லேலூயா. கற்றுக்கொள்கிற காரியம் எவ்வளவோ இருக்குது. வேதத்துல அதோட ஆழம் இன்னும் தோண்டி எடுக்க முடியாத ஆழங்கள் இருக்குது. ஆண்டவர் இன்னும் அதிகமான ஞானத்தை இதில் வைத்திருக்கார். நீ கற்றுக்கொண்டு அப்புறம் காரியத்தை செய். ஏன் இதை நான் சொல்றேன்? சில பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓ, அதை எப்படி முடியும்? எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், அதனால நான் செய்வேன். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார், படி, வசனத்தை படி, இதை விட்டுறாத. இதுதான் நம்மளோட this is our guidelines. ஏன்னா இந்த கைட்லைன்ஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னாக்க நீங்க பிரசங்கம் பண்ணும் போது எல்லாமே ஓடி போயிடும். ஏன்னா பிரசங்கம் என்பது தேவனை குறித்து, யாரை குறித்து? கடவுளை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க. நீங்க உங்களை பத்தி பிரசங்கம் பண்ண வரல. 90% என்ன செய்வாங்க?
80% வந்து சாட்சியே சொல்லி முடிச்சுட்டு மீதி இருக்கிற 5% மட்டும் பிரசங்க வார்த்தையை கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைங்க, அதுக்கு பேர் பிரசங்கம் இல்லை, அது புண்ணியம் இல்லாத ஒரு காரியம் நான் கருதுகிறேன். நான் நிச்சயமா நம்புகிறேன் தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. அதை நீங்க கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும் கிரியைகள் அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆகினால் அதை கற்றுக்கிட்டு செய்யும் போது முறையாக அந்த காரியத்தை தேவன் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த கற்றுக்கொள்கிற காரியம் நம்மளுடைய மத்தியில இருக்குதா இல்லையா என்று ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இந்த அப்போஸ்தலர் நாட்கள் அவர்கள் நாள்தோறும் கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். போகிற இடமெல்லாம் உபதேசம் செய்தார்கள். சொல்லும் போது எப்படி நீ இருக்கணும், சபைக்குள்ள நீ என்ன செய்யணும், நீ ஒரு சீசத்துவத்துக்குள்ளாக எப்படிலாம் நீ வாழணும், எல்லா கோட்பாடும் வேதத்தில் கொடுக்கப்பட்டதை அவர்கள் தாராளமாக போகிற இடம் எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். 2 காரியம், ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார்கள், இன்னொருத்தர் கற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்கும்னா 50% கற்றுக் கொடுக்கிறது கேட்கும், மீதி 50% எதிர்த்து நிற்கும். காரணம் ஏன் எதிர்த்து நிற்கும்னா இந்த 50% வெளிச்சத்தில் வாழ்வதற்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இந்த கற்றுக்கொண்ட சத்தியத்தை அவர்களோடு பேசும்போது அவர்கள் வெளியே வர மாட்டார்கள். நான் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல நான் இருந்து என் வாழ்க்கையை நான் ஓட்டுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவ வார்த்தையை உபதேசம் அவங்களுக்கு கொடுக்கும் போது பாருங்க, இந்த உபதேசம் என்று சொல்லும் போது இந்த உலகம் அதை எப்படி திருப்பி விடும், என்னை நீ நியாயம் தீர்க்காதே என்று ஒரு கேட்டகரியில கொண்டு வச்சிருவாங்க. அதாவது நீ எனக்கு உபதேசம் சொல்லாத, எனக்கு எல்லாம் ஆவியானவர் சொல்லிட்டார். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். வசனத்தை நீங்கள் செய்கிற காரியத்துக்கும் நீங்கள் பார்க்கிற காரியத்துக்கும் நீங்கள் பேசுகிற காரியத்துக்கும் வசனத்தை உங்க வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறீங்களா இல்லையா என்று. நிறைய பேருக்கு அபிஷேகம் வேண்டும், அல்லேலூயா. நிறைய பேருக்கு வல்லமை வேண்டும், எல்லாத்துக்கும் போட்டி அது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அபிஷேகமும் வல்லமையும் தேவனிடத்தில் இலவசமாக உனக்கு கிடைக்கும் நீ நினைக்கிறியா? இல்ல, அர்ப்பணிப்பு. அநேக காரியத்தை உன் வாழ்க்கையில் தியாகம் செய்து தேவனுக்கு உன்னை முழுவதுமாய் கொடுத்து அந்த வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவனா மாறணும் நீ. அப்பொழுது நீ பார்ப்ப தேவனுடைய மகிமை பிரசனம். ஏன் தெரியுமா? இந்த கற்றுக் கொடுக்கிற காரியம் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. முதல் நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிப்பது என்ன என்று. அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட போயிட்டு இந்த காரியத்தை பேச வேண்டும். அல்லேலூயா. நம்ம படிக்காம நம்மளுடைய சுயத்தை கொண்டு போய் கற்றுக் கொடுக்கும் போது அந்த சூழ்நிலை மாறா போறதுல அந்த சூழ்நிலை இன்னும் வேர்ஸ்டா போய்விடும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த கற்றுக் கொடுக்கிற காரியத்துல வேதத்துல சில பகுதியில ஆண்டவர் நிறைய, நீங்க வேதத்துல நிறைய பகுதி நம்ம எடுத்துக்கொண்டு இயேசு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு ஒரு பகுதி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். பவுல், அப்போஸ்தலர் பவுல் என்பவர் தீமோத்தியை தீமோத்திக்கு கற்றுக் கொடுத்து தன் வாழ்க்கையில ஊழியத்தை எப்படி செய்யணும், ஊழியத்துக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும், ஒரு போர் சேவகனா நீ எப்படிலாம் இருக்கணும், ஒரு சபையை நீ எப்படி நடத்தணும், ஒரு சபை நிர்வாகத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் நீ எப்படி பார்க்கணும், இவைகள் எல்லாம் அவனுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார், உருவாக்கி அனுப்பினார். அப்ப கற்றுக்கொள்கிற காரியம் எவ்வளவு அவசியம். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் பவுல் இன்னைக்கு இருக்கிற நாட்கள் இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருந்தா எத்தனை பேர் ஊழியக்காரனா வந்து நிக்க முடியும், எத்தனை பேர் பிரசங்கம் பண்றதுக்கு ரெடியா நிற்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டிசிப்ளின் வாத்தியார் இன்னைக்கு அவர் உயிரோட இருந்து நம்ம கூட இங்க பிசிக்கல்ல இருந்து அவர் வந்து பாடத்தை கற்றுக் கொடுத்தாருன்னா எத்தனை திருச்சபை நிற்கும் சத்தியத்துக்குள்ள. கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. காரணம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, நான் இதை கத்துக்கிட்டேன் அதனால எனக்கு இதுதான் தெரியும், இதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு, இப்படி நம்ம பார்க்கிறோம். ஒரு பகுதியில நின்று பார்ப்பது அது உன்னோட அபிப்பிராயம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு பகுதியிலிருந்து பார்ப்பதல்ல, பல கோணத்திலிருந்து பார்க்கணும். ஒரே க்ஷணம் தான் பல கோணத்திலிருந்து ஆண்டவர் பார்க்க வைப்பார். எப்படி? வாசி படிக்கும் போதுதான் தெரியும் யாரு என்ன எதற்கு என்னத்துக்கு எதனால ஆண்டவர் இது செய்தார். இவைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்ப நம்மளுக்கு இந்த வசனம் வாசிக்க இந்த பைபிள் அதிகமா தியானம் பண்ண ஆராய்ச்சி பண்ண தேவன் நம்மளோட பேசி தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. ஒன்று இது இயற்கையா எல்லாரும் சொல்வது. நான் எப்போதும் எல்லாருக்கும் சொல்லுவேன், வாசிக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். வாசிக்கிறவங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா.
உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீர்களோ அவளுக்கு அவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிம்பிளா நம்ம சொல்லணும், ஒரு சர்ச் எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், ஒரு சபை எப்படி கட்டப்பட வேண்டும், சபையில என்னெல்லாம் இருக்க வேண்டும். இது பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல, இது கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். வேதத்தில் ஆண்டவர் சொல்றார், எனக்கு இதுதான் நீ செய்யணும், நீ அதை தான் செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறதுனால, நம்ம இஷ்டத்துக்கு சொல்றதுனால அதெல்லாம் சரியா ஆகாது. அதனால கற்றுக்கொள்கிற காரியம் மிக அவசியமா இருக்குது. அநேகர் கற்றுக்கொள்ளாமல், ஆவியானவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார், நான் எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொன்னா அது பொய், அது பொய். ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் தனித்தனி அல்ல, ஒரே மாதிரி தான் அது மூவ் ஆகும். படி, ஒரே வசனத்தை பல்லாயிரம் பேருக்கு ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் பேசுவார். ஆனா போய் சேரும் போது அது வெவ்வேறாக அவங்களுக்கு ஆறுதல் போகும், சுகத்துக்கு போகும், பலத்துக்கு போகும், உற்சாகம் படுத்த போவோம். நம்மளுக்கு தெரியாது. நீங்க பிரசங்கிக்கிற அந்த காரியம், நீங்க கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க அது சரியா போய் சேராது. அதனால கற்றுக் கொடுக்கிற காரியம் ரொம்ப அவசியமா இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு புத்தகத்துல 4வது அதிகாரம் 2-5 இது எல்லாருக்கும் புகழப்பட்ட ஒரு வசனமாக இருக்குது. அநேகர் இதை எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டு நம்ம பார்க்கிறோம், கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அந்த சில பகுதியை நம்ம பார்ப்போம். பவுல் என்பவர் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுத்து, உபதேசங்களை கொடுத்து நடத்தி போ சொல்றார். போ, சபையை போய் ஊழியத்துக்கு அப்புறம் நடத்து அப்படின்னு சொல்லி காலைக்கு அவரை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்புகிறார். என்ன அவர் நடத்துறார் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் வசனத்தை திருப்பி பார்ப்போமாக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க பொறுக்க மனம் இல்லாதவர். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு, என்ன சொல்றாரு, நீ உபதேசத்தை கற்றுக்கொண்டு அப்புறம் உபதேசத்தை கொடு. இங்க பவுல் தீமோத்தேயுக்கு உபதேசத்தை கொடுத்ததுனால என்ன செய்யறாரு, இப்ப நீ போய் என்ன செய், அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை மற்றவங்களுக்கு போய் கொடு. அப்ப கற்றுக்கொள்கிற காரியம் எவ்வளவு அவசியமாக இருக்குது. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும், அல்லையா, சாக்கு போக்கு இல்லாம கற்றுக்கொண்ட காரியத்தை நாம் போய் பேசுவதற்கு ஆண்டவர் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளாமல், வாசிக்காமல், படிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது நம்மளுடைய ஊழியத்தில், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படுத்துவார் என்று சொன்னால் நாம் நம்மளை ஏமாற்றிக் கொள்கிற காரியங்கள். தொடர்ந்து வாசிங்க. செவிதினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். என்னது? கட்டு கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சாய்ந்து போக காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷம் நல்லா கேட்டுக்கீங்க. நீயோ நல்ல தெளிவுள்ளவனாய் இரு என்று சொல்லும் போது இந்த வேதத்தை அவன் நன்றாய் கற்றுக்கொண்டபடியாக, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும்னாக்க, பவுல் என்பவர் கற்றுக் கொடுக்கிறவராக ஒரு வாத்தியாராக அவனுக்கு இருக்கிறதுனால அவர் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் என்ன செய்ய, தெளிவுள்ளவனாய் அதை அறிந்து ஊழியத்தை போய் செய்ய, தெளிந்தவனாய் போய் செய்ய. சும்மா இடத்துக்கு தகுந்தாப்புல நீ பேசாத, சும்மா சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பேசாத. ஒரு உதாரணத்தை சொல்லவா, கற்றுக்கொண்டவர்களுக்கும் கற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு. கற்றுக்கொண்டவர்களுக்கும் கற்றுக்கொள்ளாத வித்தியாசம் சொல்லட்டா, கற்றுக்கொள்ளாதவருக்கும் கற்றுக்கொண்டவருக்கும் இருக்க நடுவில் ஒரு சபையில ஒரு யாரும் வந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது, அவங்க ஜெபிக்க வரும் போது அவங்களுடைய சூழ்நிலையை தேவன் வழிபடுத்துவார். இது கற்றுக்கொண்டவர்களுக்கு.
கற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் தேவன் வெளிப்படுத்துவான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல எப்படின்னு. ஆனா கற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்களாம், அவர்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்குதுன்னு ஒன்றாக அறிந்து வேதம் அவர்களுடைய சூழ்நிலையை எப்படி பார்க்குது என்று அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். அது கற்றுக்கொண்டவர்கள். கற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்வார்களா, நம்ம ஜெபம் செய்வோம், ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்வார் சொல்லி சாப்டரை க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. இல்லை என்றால் இதனால பிரச்சனை வந்துருச்சு, அதனால பிரச்சனை வந்துருச்சு, வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம என்ன தெரியுமா செய்யறோம், குடுகுடுப்பு சாமி மாதிரி ஆயிரும். நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, அப்படி மாறிடும். இந்த நன்றாக தேவனுடைய உபதேசத்தை படித்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தெளிந்த புத்தியோட நிதானத்தோட இருப்பார்கள். அதான் வித்தியாசம். நம்மளை நிதானம் படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது அவர்களுக்கு என்ன நன்ற ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர் நன்றாக உபதேசத்தை கற்றுக்கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையை அவங்களை விடுதலையாக்க முடியும்? நீங்களும் நானும் ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியாது. தேவ வார்த்தை மாற்றமே அவனை விடுதலையாக்க முடியும். அப்ப அந்த நேரத்தில் அவனுக்கு எந்த வசனத்தை சொல்லி அவனை ஆறுதல் படுத்துவது, அவனை பலப்படுத்துவது, அவனை உற்சாகப்படுத்துவது. 10 வசனத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு ஆவியான அந்த வசனத்தை 10 வசனத்தை 10 வருஷம் ஓட்டுமா? இல்லையே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை வராதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேதனை வழி வராது. சரிங்களா? 100 பேர்த்துக்கு வரலாம், 101வது ஆளுக்கு வேற மாதிரி வரும். அப்ப நீங்க என்ன பேசுவீங்க? படிச்சவன், ஆலோசனை பெற்றுக் கொண்டவன், வசனத்துக்குள்ளாக இருந்தவன் என்ன செய்வான்? தேவ வார்த்தையை ஆராய்ந்து அந்த ஆத்துமாக்கு ஆறுதலை கொடுத்து வழிகாட்டியாக இருந்து நீங்க இப்படி இருங்க அப்படின்னு நிற்பான். ஆனா இந்த பிரசங்கம் பண்ணி அவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, they will always motivate only. அங்க ஒரு மோட்டிவேஷன் தான் நடக்கும், தவிர்த்து வேற எந்த காரியம் நடக்காது. அந்த நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியே சுன்னு உங்களுக்குள்ளாக ஏறும். ஆராதனை முடிஞ்ச கேட அது எங்க போகும் தெரியாது. அப்ப இந்த கற்றுக்கொண்டிருக்கிற காரியம் எவ்வளவு அவசியமாய் தேவனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எங்கிருந்து வருது? நான் அவருக்கு பயப்படுறதுனாலயா? உபதேசத்தை கற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் எவைகளினால எனக்கு ஞானம் உண்டாகுகிறது, எவைகளை குறித்து நான் பயப்பட வேண்டும், எதை குறித்து நான் பயப்பட வேண்டும், எப்படியாக என்னுடைய பயம் இருக்க வேண்டும். என்னுடைய பயம் மரியாதைக்குரியதாக இருக்கணும். என்னுடைய பயம் அவரை சார்ந்து இருக்கணும். என்னோட பயம் அவர் மேல மட்டும்தான் இருக்கணும். என்னோட பயம் அது அன்பிற்குள்ளாக இருக்க வேண்டும். இதை ஆலோசனை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இருக்கிற ஞானம். பிரசங்கம் பண்ணும் போது ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்துகிற ஒரு காரியம். நீ பிரசங்கம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். உபதேசம் என்பது நீங்கள் கற்றுக்கொண்டு பேசுகிற ஒரு காரியம். அது ரொம்ப அவசியம். இந்த ரெண்டுமே நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இதுல ஆலோசனை பெற்றுக்கொண்டோ ஆலோசனை கற்றுக்கொண்டு பேசுறதில்ல, பிரசங்கம் பண்ணுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய், சுவிசேஷத்தோட வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்ப தீமோத்தி என்பவன் பவுல் இடத்தில் நன்றாக காரியத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்யறான்? இப்ப ஊழியத்துக்கு போகிறான். அல்லேலூயா. அந்த தீமோத்தி என்பவருக்கு பலவிதமான சோதனை அவங்க போக போற இடத்துல இதெல்லாம் பவுல் கண்டுதான் அழகாக அவனுக்கு உபதேசம் கொடுத்து எதை எப்படி செய்யணும், எதை எப்படி நடத்தணும், எங்க என்ன பேசணும், எதை கண்டனம் செய்யணும், எதை ஒழுங்குக்கு கொண்டு வரணும், இது எல்லாவற்றையும் அழகாக அவனுக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்கலாம். ஏன் இதை அப்போஸ்தலர் பவுல் செய்தார்? அவர் இயேசுவை பின்பற்றினவர். இயேசு அப்படிதான் அவருக்கு கற்றுக் கொடுத்ததை அவன் கண்டான், கேட்டான். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து அவன் பின்படுத்தி வந்தவன். எப்படிதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை நான் ஆவியிலே நடந்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நான் கற்றுக்கொள்கிறேன். கற்றுக்கொண்டதை இன்னொருத்தருக்கு கொடுக்க, அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்னன்னா, இந்த கற்றுக்கொள்கிறதுக்கும் பிரசங்கம் பண்றதுக்கும் வித்தியாசங்கள் தெரியாமல் நம்ம இருக்கிறோம். பிரசங்கம் என்பது தேவனுடைய நல் சாட்சிகளை
நல் செய்திகளை சொல்லுவது. கற்றுக்கொள்கிறது என்பது தேவ வசனத்தை நான் கற்றுக்கொண்டு என் ஆவிக்குரிய ஞானமும் என்னுடைய பிசிக்கல் ஞானத்தையும் பெருக செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறது. ரெண்டுமே வேற. அல்லேலூயா. இது ரெண்டுமே வேற வேற ஒரு காரியம். பிரசங்கம் என்று சொல்லும் போது தேவனுடைய நற்செய்தியை சொல்லுவது. அப்ப தேவனுடைய நற்செய்தியை படிக்க வேணாமா? நான் கற்றுக்கொள்ள வேணாமா? தேவனுடைய நற்செய்தியை சொல்வதற்கு நீ படிக்க வேண்டாம் நான் சொல்லல, படிக்கணும். ஆனா அது முழுமையாய் ஆவியானவர் உன்னை நடத்துகிற ஒரு விதமாக காணப்படும். முழுசாய் ஆண்டவர் உன்னை நடத்துவார். காரணம், பிரசங்கம் பண்ணுவதை அவரை குறித்து. கற்றுக்கொள்ளுகிறத சொல்லும் போது நீ எப்படி வாழணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை பழைய வாழ்க்கை அப்படி இல்லை, நீ இருந்த வாழ்க்கை இல்லை, இருந்த நிலை வாழ்க்கை அல்ல, இருக்க போற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வழிகாட்டியாக இருக்கிற காரியத்தை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரசங்கம் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு வந்து நம்ம சொல்லுகிறோம். We are sharing the good news. That's called preaching. Go share the word of God. Preach the word. Preach the word. Teach the word is different. Preach the word is different. Teach so that they can be a disciplined people. Teach so that they can walk in a light. Teach so that they can be an encouragement to them. Hallelujah. அவங்களுக்கு பலனுள்ளதாக மாறும் கற்றுக் கொடுக்கும் போது. ஆனா preach என்று சொல்லும்போது சுவிசேஷ அறிவிக்க வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு சொல்லப்படுகிறது. அது preach. சுவிசேஷம் என்னது? என்ன சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்க? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. கிறிஸ்து இயேசு மெய்யான தேவன். அவர் மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். Preach the good news of God. Go and preach. போற இடம்லாம் நீ பிரசங்கம் பண்ணு. உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நீ பிரசங்கம் பண்ணி பாரு. எத்தனை பேர் சுவிசேஷத்தில் பலப்படுவார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்மளோட பிரசங்கத்தில் என்ன இருக்கு இல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமையோட காரியங்கள் காணப்பட முடியல. அப்படியே காணப்பட்டிருந்தாலும் அது அங்க உட்காராது. ஏன் அது உட்காராது? வெளிச்சத்துக்குள்ள வந்து வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கல. நான் இருளுக்குள்ளே இருந்து என் வாழ்க்கையை ஒட்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரெண்டு காரியம் இந்த பிரீச்சிங் என்று சொல்லுகிற காரியத்திற்கு. முதல் காரியம், தேவனை என்ன செய்து சாட்சிகளை சொல்லுவதும், அதாவது குட் நியூஸ் நற்செய்தியை நல் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுகிற காரியமாக காணப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிக்கை செய்கிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Preaching is declaring God's truth. Preaching is the proclaiming of God good news. ரெண்டு காரியங்கள் இருக்குது. இந்த தேவனுடைய நற்சாட்சியை நாம் அறிக்கை செய்வோமானால் எங்க அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம்? எங்க அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம்? Where do our preaching? We are doing the preaching right now. Do we preach in the street? No. Nobody is going to preach in the street because they know what will happen then. யாரும் ரோட்ல போய் நின்று பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆனா பிரசங்கம் என்பது யாருக்கு? தேவனை அறியாதவர்களுக்கு. நீங்க கொடுக்கிற பிரசங்கம் யாருக்கு கொடுக்க போறீங்க? நம்மளுடைய பிரசங்கம் எப்படி மாறிவிடுதுன்னா, நம் உள்ளுக்கு உட்கார்ந்து தாஜா பண்றதுக்காகவே ஒரு குரூப் பிரசங்கத்தை ரெடி பண்றீங்க. மேன்மை பாராட்டுவதற்கு உங்களுடைய பிரசங்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறீங்க. பிரசங்கம் என்பது மேன்மை உன்னை குறித்தோ உன் சமுதாயத்தை குறித்தோ மேன்மை பாராட்டுவதில்லை. பிரசங்கம் என்பது கிறிஸ்து இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், உயிரோடு எழுப்பினார், திரும்பவும் வருவார். அதான் பிரசங்கம். அதை பிரசங்கி. ஹல்லேலூயா. அப்பொழுது என்னுடைய பிரசங்கம் தலைப்பு எல்லாமே மாறுவது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தலுக்குள்ளாக. அப்ப நீ சொல்லலாம், ஆவியானவரை நடத்துகிறார். உபதேசத்தை கற்றுக்கொள்ளாமல் நம் பிரசங்கம் பண்ணுவது வீணான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சரக்கு இல்லைன்னுவாங்க. சரக்கு இல்லை, தடை இந்தி அப்படியே ஆயிரும். சரியா? நீ கற்றுக்கொண்டு காரியத்தை நீங்க பிரசங்கம் பண்ணும்போது அது வேறையா இருக்கும். அந்த ஞானம் எல்லாருக்கும் போகும்போது அவர்கள் நிலை நிற்கிறவர்களாக மாறுவார்கள்.
இன்னைக்கு சபையில நிலை நிற்க முடியாத நிலை காரணம் எதனாலனா கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் மிக குறைவாக இருக்கிறது. பிரசங்கம் பண்ணுறது நிறைய பயங்கரமான பிரசங்கங்கள் எல்லாமே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரசங்கம் என்று சொல்லும் போது சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். மார்க்கு 1வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிரசங்கத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு, மார்க்கு 1வது அதிகாரம் 14வது வசனம், மார்க் chapter 1 verse 14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து, இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து 15வது காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பு, மனம் திரும்பு, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து வந்து என்னத்தை பிரசங்கிக்கிறாரு? தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு. மனம் திரும்புகிற காரியத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு. நம்மளுடைய சமூகத்தில் இது இருக்கிறதா? இதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வசனத்தின்படி என்ன சொல்லப்படுது? பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தாரு. மனம் திரும்பு என்று சொல்கிற காரியத்தை பிரசங்கிக்கிறாரு. பின்பு சுவிசேஷத்தை கொண்டு போய் அறிவிங்க என்று சொல்றாரு. அப்ப உபதேசம் எனக்கு இல்லை என்றால், நான் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் இந்த பரலோக ராஜ்யம் எப்படியாப்பட்டது என்று நான் சொல்லுவதற்கு நாங்க நிற்க முடியும்? நான் கற்றுக்கொண்டாக வேண்டியதான் எனக்கு தெரியும். இயேசு தான் அந்த வார்த்தை. அவருக்கு தெரிஞ்சனால தான் வந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணாரு. கற்றலும் கொடுத்தாரு, பிரசங்கமும் பண்ணாரு. ஆகையால் அந்த நாட்கள்ல அவங்க எல்லாம் ஈஸியா கத்திட்டு போயிட்டாங்க. இருந்தும் நிக்க முடியலையே. இன்னைக்கு நமக்கு கரங்கள்ல வேதாகமம் கொடுத்திருக்கு. இதை பார்த்து கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை இந்த திருவசனத்தை ஒப்பிட்டு பாரு, சரியா இருக்குதா இல்லையான்னு. அதுக்காக தான் நீ கற்றுக்கொள்கிற. பின்பு சுவிசேஷத்தை பிரசங்கி. கர்த்தராக ஆண்டவர் உயிர் தந்த வல்லமையினால என்னை உருமாற்றினார். என் வாழ்க்கை இப்படியாக இருந்தது, இன்றைக்கு என் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது. காரணம் இயேசு. சுவிசேஷம் பிரசங்கி. இதுக்கு முழு காரணம் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுவதற்கு பயப்படுறோம். மனம் திரும்புன்னு சொல்ல பயப்படுறோம். ஏன்னா மனம் திரும்புன்னு சொன்ன உடனே நம்மள ஒரு இடத்துல மார்க் பண்ணிடுவாங்க. இவங்க ரொம்ப ஒழுங்கா, இவங்க சரியா, இவங்க எப்படி நம்மளை நியாயம் தீர்க்கலாம், அந்த காரியத்தை அவங்க என்ன செய்றாங்க? நம்மளை கொண்டு போய் அங்க வச்சுறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு பிரசங்கம் பண்ண இறங்கி வந்து என்ன சொல்றாரு? மனம் திரும்ப சொல்லுகிறாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பிரசங்கம். இன்னைக்கு பிரசங்கமே டைனமிக்கா மாறிடுச்சு. இல்லாத ஒண்ணுதான் இப்ப ரிசர்ச் பண்ணி இப்ப எடுத்து வெளியே தான் கொண்டு வராங்க. உங்க கையில புக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த வைக்கான தியானம் பண்ணு. கர்த்தர் உன்னோட பேசுவார். ஒரே வசனத்தை நீ ஒரு மாசம் கூட பிரசங்கம் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? பேசுவது அவர். அவருக்கு செவி சாய்த்து உட்கார்ந்து கேளு. உன்னுடைய பிரசங்கம் அவருடைய சித்தத்தின் போல நடக்க ஆரம்பிக்கும். அது எப்ப நடக்கும் தெரியுமா? கத்துக்கும் போது. அப்பதான் நீ மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அங்கதான் நடத்துவார். எல்லாம் சரி பண்ணுவார். கோணலானவைகள் எல்லாம் நேராக்குகிற தேவன். நான் பைபிளை வாசித்து கற்றுக்கொள்ளும் என்பதாக என்னுடைய வாழ்க்கை கோணலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இரவும் பகலும் வார்த்தையில தியானம் பண்ணுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நான் அமரும் போது என் கோணலான வாழ்க்கையை கர்த்தர் நேராக மாற்றுகிறார். இப்போது நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். என் வாழ்க்கை கோணலாக இருந்தது, அவர் நேராக்கினார். உன் வாழ்க்கை கோணலாக இருக்கலாம், அவர் நேராக்குவார். Share the good news. ஹல்லேலூயா. இரண்டாவது இடத்துல லூக்கா 4வது அதிகாரம் 43வது வசனத்தில் பார்த்தோமானால், இங்க இயேசு எதற்காக வந்தேன் என்று அவர் காரியத்தை சொல்லுகிறார். இந்த பிரசங்கித்து குறித்த காரியத்தை இயேசு சொல்லுகிறதை நாம் பார்ப்போமாக. லூக்கா 4:43. அவரோ
அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். என்ன செய்யணுமா? அவரு மற்ற ஊர்லயும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இங்க ப்ராஸ்பெரிட்டியை பத்தி பேசினாரா? கிரேஸ குறித்து பேசினாரா? எதை குறித்து பேசுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மற்ற ஊர்ல நான் பிரசங்கம் பண்றேன்னு சொல்றாரு. தொடர்ந்து இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு சொல்றாரு, நான் அனுப்பப்பட்ட காரணம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றதெல்லாம் நீ கத்துக்க வேண்டியதை கர்த்தர் உனக்கும் எனக்கும் வேதத்துல கொடுத்துட்டார். கத்துக்காம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு போனா உன் வாழ்க்கை மாறவே மாறாது. கத்துக்கிறதுக்கு உன்னை அர்ப்பணித்து கத்துக்கிற காரியத்தை ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டனா அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் விசித்திரமான காரியத்தை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த உபதேசம் என்று சொல்லுகிற காரியமும் இந்த பிரசங்கம் என்று சொல்லுகிற காரியமும் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் இவைகளை இரண்டு காரியத்தையும் பிரிக்க முடியாது. It will go together. தனித்தனியாக இருக்குது, ஆனா இதை பிரிக்க முடியாது. ஒன்றாக தான் இணைந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்கிற காரியமாய் மாறும். எதிரியாவது எனக்கு இது மட்டும் தான் இருக்கு, எனக்கு இது வேணான்னு சொல்ல முடியாது. நான் கத்துக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நான் கத்துக்க மாட்டேன், ஆனா நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன், முடியாது. ஆகையால் உபதேசம் என்ற காரியம் மிக அவசியமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சபைக்கு நீ எப்படி வரணும், எப்படி போகணும், எப்படி உடுத்தணும், என்ன செய்யணும், முறைகள் எல்லாமே கற்றுக் கொடுக்கிறது இருக்குது. பிரசங்கத்துல வராது. பிரசங்கத்துல என்ன வரும்? மனம் திரும்பு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது, தவறு செய்யாத, தேவன் இரக்கமுடையவர், தேவன் மன்னிக்கிறவர், தேவன் கிருபை நிறைந்தவர். ஆனாலும் நியாயாதிபதி ஒருத்தர் வருகிறார். அன்றையோ அவர் சிறு குழந்தையாய் நம் மத்தியில் தோன்றினவர், வந்தவர் எனக்காக. அல்லேலூயா. இவ்வுலகத்துக்கு கொடுக்கப்பட்ட பரிசாய் வந்தவர். மகிழ்ச்சி, கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கிறோம். தாவீது ஊர்ல ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார். ஹோசன்னா. அல்லேலூயா. அதே ஆண்டவரை நான் பிரசங்கிக்கிறேன். மீண்டும் அவர் வருவார். உன்னையும் என்னையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு வருகிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக சேர்த்துக் கொள்கிறதுக்கு வருகிறார். யாரெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்காக காரியங்களை சகித்துக் கொண்டு வாழுகிறார்களோ, அவர்களை விடுதலை செய்யவும் அவரோட கூட அழைத்து செல்ல வருகிறார். அந்த நியாயாதிபதி அன்னைக்கு குழந்தை, அடுத்த வருகை நியாயாதிபதி. இந்த இடைப்பட்ட காலத்துல அவருடைய தூய்மையான அன்பு உனக்கு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய பாவ மன்னிப்பு அத்தனையும் நமக்கு உண்டு. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒன் பாட்டில் இருக்கிற ஃப்ளைட்ல தான் நம்ம ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். டேக் ஆஃப் ஆகல. டேக் ஆஃப் ஆகிறப்ப அவர் தான் வருவார், ஆபீசர், எந்த ஃப்ளைட் எங்கே போகணும்னு. சரிங்களா? அப்போ அது எவ்வளோ அவசியமாக இருக்குது. இன்னைக்கு சபையில் ஒரு பிரச்சனை நாம் பார்க்குறோம். அல்லையா? இந்த ரெண்டு பகுதியும், அதாவது உபதேசம், பிரசங்கம், இந்த ரெண்டு காரியம் சபையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, சபையில் என்ன செய்யறாங்க? பிரசங்கியாரை உருவாக்குகிறார்கள். நிறைய பேரை பிரசங்கியாரா உருவாக்கிடுறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்ண முடியுமோ அவளுக்கு அவ்வளவோ பிரசங்கியாரை உருவாக்கிடுறாங்க. ஆனா உபதேச கொடுக்கிறவர்களை உருவாக்கவில்லை. That means it will unbalance. பேலன்ஸா இருக்கணும். ஊழியம் என்பது பேலன்ஸா இருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுவதற்கு ஜனங்கள் என்ன செய்றாங்க? உருவாக்கிடுறாங்க.
100 பேர் இருந்தா 90 பேராச்சும் பிரசங்கம் பண்றதுக்கு உருவாக்கிறாங்க. வண்டர்ஃபுல். ஆனா உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் இல்லை. எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாது. அதாவது கூட்டத்தோட கூட்டமா கும்மி அடிக்கிற கூட்டமா உட்கார்ந்துருக்கோம். ஒரு பிரச்சனை நடந்தாக்கா அது என்ன சொல்யூஷன் தெரியவே தெரியாது. ஏன்னா வசனம் தெரியாது, படிக்கல. ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை ஏசப்பா இருந்தாருன்னா என்ன செய்வாரு? அந்த மைண்ட் செட் வராது. ஏன் தெரியுமா? உபதேசம் இல்லாதனால. உபதேசம் கற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு they know how to handle one problem. எதை எப்ப நகர்த்தணும்னு நன்றாய் அறிந்திருப்பார்கள். மிக பொறுமையாய் கடந்து போவார்கள். அல்லேலூயா. அப்ப பிரசங்கியாரை உருவாக்குகிறார்கள், உபதேசத்தை கொடுக்கிறவர்களை சுத்தமா இல்லை. அல்லேலூயா. நீங்க யாருக்கிட்ட பாருங்க, பைபிள் ஸ்டடி வச்சு ஒரு உபதேசம் கொடுத்து நீங்க அவங்களை நல்லா கைட் பண்ணீங்கன்னா அவங்க பெஸ்டா வருவாங்க. இன்னும் இப்ப என்ன பிரச்சனை, பைபிள் ஸ்டடினா என்னன்னு கூட சில பேருக்கு தெரியல. பைபிள் ஸ்டடி இஸ் a preaching. they think அதை போய் ப்ரீச் பண்ணிட்டு வந்தா அதான் பைபிள் ஸ்டடி அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். take one book, teach them one book. book by book வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் எடுத்து அந்த பகுதியை அதை ஒரு வருஷம் போனா போட்டுங்க, ஒரு வருஷமா ஆழமா கத்துக் கொடுங்க அவங்களுக்கு. அதுதான் நீங்க கொடுக்கிற உபதேசம். அதுக்கப்புறம் அவங்களை கூட்டிட்டு போய் பிரசங்கம் பண்ண வைங்க. அவருடைய பிரசங்கம் அநேகருடைய இருதயத்தை தேற்றுகிறவர்களாக மாறுவார்கள். அது ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லையா? நம்ம என்ன பண்ணிடுறோம், விதையை விதைக்கிறோம்னு சொல்லிவிட்டு எருவை மட்டும் போட்டுட்டு வந்துடுறோம். விதையை விதைக்கிறதே இல்லை. விதை என்பது தேவனுடைய வார்த்தை. விதையை விதைச்சாதாங்க மரம் வரும். நம்ம என்ன பண்ணிடுறோம், மண்ணு ரெடி பண்ணிடுறோம், உரம் போட்டுடுறோம், தண்ணியெல்லாம் ஊற்றிடுறோம், விதையை வைக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி அது வளரும்? அதை சுற்றி காட்டு செடி காட்டு புல்லு தான் வளர்ந்து கொண்டு இருக்கும், தவிர மரம் வளராது. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா விதை வைக்கவே இல்லையே. வச்சாதானே விதை அவங்க கற்றுக்கொண்டு அடுத்த மரம் வரும். இந்த மரம் பெருசாகி கனி கொடுக்க பார்த்தா அதில் இருந்து இன்னொரு விதையை எடுத்து இன்னொரு மரத்தை நீங்கள் நட்டு வைக்கலாம். விதையே வரணும்னா எப்படி நட்டு வைப்பீங்க? ஸோ இது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு முறை ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டானால் அவனுக்கு பிரசங்கம் தேவையில்லை, அவனுக்கு உபதேசங்கள் தேவை. ஏன்னா அவன் அதுக்காக மேற்கொள்கிற காரியம் வேற மாதிரி இருக்கும். ரோமர் 12:2 சொல்லுது, உலகத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று. அப்பனா உலகத்துல பல மாதிரி வேஷங்கள் இருக்குது வாழுவதற்கு, சரிங்களா? பல காரியங்கள் இருக்குது. ஆனா உனக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டதுனால நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்க? ஆண்டவருக்கு உண்மையாய் நடப்பீங்க. அல்லேலூயா. இந்த கோவிட் காலத்துல அநேகர் என்ன சொன்னாங்க, போச்சு வாழ்க்கை முடிஞ்சு, இதோட உலகம் அழிய போது, எல்லாம் முடிஞ்சு. ஆனா எவ்வளவு கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்குள்ளாக இருந்தவர்கள் பலனோட திடன் மனதோடு சொன்னாங்க, எது நேரிட்டாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் அறிக்கை செய்தாங்க, ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார், மெய்யான தேவன் எங்களுக்கு சுகங்களை கொடுப்பார். ஏன்? நல் உபதேசம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால அந்த உபதேசம் மூலமாய் அவங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசங்கள் வெளிப்படும். கற்றுக் கொடுக்கலன்னா நான் விசுவாசப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனை வந்துச்சுன்னா ஓனும் ஒப்பாடு வைப்பாங்க, ஹேண்டில் பண்ண தெரியாது, பிளவா இருப்பாங்க, என்ன பேசுன்னு தெரியாது. கூட்டத்தோட கூட்டமா கோவிந்த சுவாமி மாதிரி கை தட்டிட்டு சிரிச்சு கொண்டு இருப்பாங்க, அல்ல அழந்து கொண்டு இருப்பாங்க. ஒரு தீர்வு அவங்களால பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் யாருமே ஆலோசனை கொடுத்தாலும் ஏத்துக்கவும் மாட்டாங்க. சோ ஏன் அவங்க அப்படி இருக்கிறானா? நல் உபதேசத்தை கற்றுக்கொள்ளவில்லை, நல் உபதேசத்தை காதால் கேட்கவும் இல்லை. உபதேசம் என்பது என் உள்ளத்திலேருந்து வருகிற காரியம் அல்ல. உபதேசம் என்பது தேவ வார்த்தை. மனுஷனான 1000 பேத்துக்கு 1000 ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை உனக்கு சொல்லப்பட்டது, அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சொன்னதுதான், மாற்ற மாட்டார் ஆண்டவர். காலம் தாமதமாக போகும், வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனா நிறைவான காரியத்தை நமக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். நம் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்குமா, அல்லது பிரசங்கத்தை மட்டும் கேட்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? நீங்க நிறைய பேர் யூடியூப்ல நீங்க திறந்தீங்கன்னா பல மாதிரி பிரசங்கங்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் கேட்கிறோம்.
சில பேர் ஆலோசனை புத்தி சொல்லுகிற காரியத்தை கற்றுக் கொடுப்பாங்க. பைபிள் இப்படி சொல்லுது, அதை கேளுங்க. அவங்க புத்தி சொல்லி காரியங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் இவங்க இப்ப கேளுங்க, அவங்க கேளுங்க. நம்ம தேவையில்லாத காரியத்தை, அதாவது நம்மளை உசுப்பேற்றுற பிரசங்கத்தை நம்ம கேட்போம். நம்மளை கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கத்தை நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நம்ம கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு, அந்த ஊழியக்காரன் அதை குறித்து பேசினா கூட அதை காது கொடுத்து கேட்குது. அப்ப உபதேசத்தை கற்றுக்கொள்ளாமல் பிரசங்கத்தை மட்டும் நான் கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியாது, நானே மேல அவரோட போக முடியாது. ரெண்டுமே நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் போவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ இங்க வேதத்தில் எனக்கு உபதேசம் பண்ணப்பட்டிருக்குது. ஆகையினால் நான் அதை கற்றுக்கொள்ளணும். இப்ப நான் போனோம் அவரோடனா நான் என்ன செய்யணும், இங்க எல்லாமே போடப்பட்டிருக்குது. அப்ப நான் அதை ஃபாலோ பண்ணணும். பிரசங்கம் என்பது என்னை என்ன செய்யுது, மனம் திரும்புது, ஸ்திரப்படுத்துகிற ஒரு காரியம். இன்னைக்கு இந்த மனம் திரும்புதல் ஸ்திரப்படுத்த காரியம் பிரசங்கத்தில் காணப்படுறது ரொம்ப குறைவா இருக்கும். ஏன் தெரியுமா, செழிப்பு வேணும் அவங்களுக்கு, எல்லா இடத்திலும் ப்ராஸ்பெரிட்டி வேணும். தேவன் உன்னை செழிப்பார், நிச்சயமாக தேவன் உன்னை செழிப்பா வைப்பார். நீ 100க்கு அதிபதி மாதிரி இந்த உலகத்தில் நீ வாழணும்னு ஆசைப்படுற, நல்ல வேதத்தை உபதேசத்தை கற்றுக்கொண்டவனாக இருந்தா தேவன் அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னாரு, உன் இடத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் விற்று விட்டு என் பின்னால வாடினாரு. அதுக்கு அவன் தலை குனிஞ்சி போயிட்டான். ப்ராஸ்பெரிட்டி முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ப்ராஸ்பெரிட்டியே வாழ்க்கையை ஆக்கிறாத, அதான் நான் சொல்றேன். நீ நல்ல உபதேசத்தை கற்றுக் கொடுக்கணும் மாறும் போது உனக்கு தேவையானதை கர்த்தர் உனக்கு செய்வான். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அநேகர் பேசிக்கொண்டு கூவிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா. பரிசுத்த ஆவியினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார் சொல்றோம் அல்லவா. அந்த பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாரு, அத்தனை பேரும் ஆஸ்தி உள்ளவங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, பிசினஸ் மேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க முன்னுக்கு சொல்றாரு, உங்களாலதான் நீங்க தான் இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போனீங்கன்னு, மனம் திரும்பன்னு சொல்றாரு. அவர் பேசி முடிச்ச கையோட அங்க இருக்கிற ஜனங்கள் முதல் வார்த்தை, நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும். அதான் பிரசங்கத்தோட பிரதிலிப்பு. நான் என்ன செய்ய வேண்டும். நீ கேட்கிற பிரசங்கம் சும்மா காது வரைக்கும் போய் இருதயத்துக்கு போல அப்படி சொன்னாக்க உனக்கு அந்த கேள்வி வராது. பிரசங்கம் என்று சொல்லப்படும் போது உன்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா இருக்கணும், இப்ப நான் என்ன செய்யணும், அடுத்தது என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும். That's the impact in your preachings. இன்னைக்கு இம்பாக்டா பிரீச்சிங் பண்றது கேட்க ரொம்ப பேருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா காதல் கொஞ்சம் ரத்தம் வரும். ஏன்னா மனம் திரும்புகிற காரியம், கண்டிக்கிற காரியங்கள் கேட்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கிற இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம், எழுப்புதல் வரணும்னு பார்க்கிறோம். சபைக்குள்ளாக உபதேசங்கள் பெருக வேண்டும். உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் இன்னும் பெருக வேண்டும். தேவ வல்லமையான காரியங்கள் சுவிசேஷம் உலகம் எங்கும் இன்னும் அதிகமாய் பரவும். ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க, நாள்தோறும் கோயிலா, சர்ச்சா, வீடா அப்ப என்ன செஞ்சாங்க, உபதேசத்தை கொடுத்தாங்க. ஒரு கிறிஸ்தவனா நீ எப்படி இருக்கணும், இயேசுவுக்கு நீ எப்படி இருக்கணும், நீ என்னெல்லாம் செய்யணும், நீ என்ன செய்யக்கூடாது. விக்கிர ஆராதனைக்குள்ள இருந்தியா, இனிமே நீ விக்கிர ஆராதனையை வணங்கக்கூடாது. அதான் உபதேசம். இதுக்கு முன்னாடி நீ பொய்யனா இருந்தியா, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட, பொய் பேசக்கூடாது, உபதேசம். அந்த நாட்கள்ல அவங்க நிறைய பேர் என்ன செய்தார்களாக்கா, அவங்க மைண்ட் செட்னாங்க, பல கடவுள்களையும் எல்லா பார்க்கறதும் கடவுள் சொல்லி வச்சு வணங்குவாங்க. அதை நீங்க செய்யக்கூடாது, உபதேசம். என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இததான் அவங்க போகிற இடம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப உபதேசத்தை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கிறவனாய் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கும் போது நான் போய் சுவிசேஷம் செய்கிற ஒவ்வொரு இடத்திலையும் அந்த பிரசங்கம்
தேவ ஆவியானவர் முழுமையாய் ஆளுகை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எந்த குறைபாடும் இருக்கவே இருக்காது. நீங்க கடந்து போகிற எல்லாத்தையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். Use the knowledge and the wisdom that God gave you in your hand. Read the word, meditate on the word, understand the word, and then go and preach. You will see the impact. Hallelujah. நம்மளுடைய ஜனங்கள் நம்ம மத்தியில் அந்த இம்பேக்ட் வராது. ஏன் சொல்லுங்க? இயேசு தன் பட்டணத்தில் யாரும் மதிச்சாங்களா? அவர் அதான் செஞ்சாரு. மனம் திரும்பலை பத்தி பேசினாரு. கற்றுக் கொடுக்க காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. ஆனா தெரிஞ்சுனாங்களா? கேட்டாங்களா? கேட்கிறவங்க கேட்டாங்க, கேட்காதவங்க கேட்கல. ஏன்? ஒரு அலட்சியத்தனம். அதனால ஆண்டவர் சொல்லுவாங்க, சொந்த ஊர்ல கனம் இருக்காது. அந்த ஊழியக்காரனை வேற இடத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் வைக்கும் போது அங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? The impact, you can see the real impact. எப்படி கர்த்தர் கிரியேட் செய்கிறார். என்ன நினைக்கிறாங்க? இருக்கிற இடத்துல கர்த்தர் இம்பேக்ட் கொடுப்பாரு. இல்லங்க, ஓ சொந்த இடத்துல உனக்கு கனம் கிடைக்காது. எதிர்பார்க்காத, அந்த கனத்தை தேடாத. என்ன கொடுக்க மாட்டாங்களே, அதெல்லாம் இல்ல. உன் சொந்த இடத்துல 2 பேர் வந்து உட்கார்ந்தா அந்த 2 பேருக்கு உண்மையா செஞ்சு பாரு. தேவன் உன்னை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆத்மா வந்து உட்கார்ந்தா பரவாயில்ல, வாங்க உட்காருங்க, நான் பிரசங்கம் பண்றேன், இயேசுவை பத்தி கேளுங்க, உபதேசத்தை கொடுங்க. அந்த ஒரு ஆத்மா வளரும் போது கனி கொடுக்கிற ஆத்மாவா மாறும். நமக்கு தெரியாதுங்க, தேவன் சித்தத்தின் போல காரியத்தை செய்கிறவர், திட்டம் போடுகிற அவர். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. சில பேர் நினைப்பாருங்க, என்னோட சர்ச்சில் காலியாவே இருக்குது பாஸ்டர். இருக்கட்டுமே, காலியா இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேளு, நல்ல உபதேசத்தை கொடு. காலியாவே இருக்குன்னா 2 பேர் கூட உங்க சபையில வந்து உட்காரலையாங்க? எடுத்தோன்னு 2000 பேர் உட்காரணும், 3000 பேர் உட்காரணும். அற்புதம் அடையாளம் செஞ்சாதான் ஜனங்க வந்து உட்காருவாங்க. நீ ஒரு கூட்டம் செய்து அற்புதத்துக்கும் அடையாளத்துக்காக மட்டும்தான் சபையில போய் உட்காரு, தவிர உபதேசத்தை கேட்டு வாழ்க்கையை மாற்றுவதற்கு உட்கார மாட்டாங்க. நல்ல உபதேசத்தை கேட்டு உன் வாழ்க்கையை மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பு என்று சொல்லும் போது வேதத்தில் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை கேட்டு நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் மாற்றம். அல்லேலூயா. நல் ஒழுக்கம் என்று சொல்லும் போதும் அதுதான், அதுக்குள்ளதான் நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர்கள் இதுதான் வீடு வீடாக போய் செய்தார்கள், கோயில் கோயிலா போய் அதெல்லாம் செய்தார்கள். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படி சொன்னா, இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் பரிசோதனை செய்வோம். எங்க நம்ம இருக்கிறோம்? அப்படி நம்ம இதெல்லாம் நம்ம செய்யல, நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாமே, வேதத்தை எடுத்து வாசிக்கலாமே, என்ன ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார், என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்க கேட்கலாமே, ஞானம் உள்ளவனா நான் மாறலாமே, மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறவனா மாற முடியுமே. அல்லேலூயா. நான் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாற முடியுமே. கர்த்தரை பயன்படுத்துவார, நிச்சயம் பயன்படுத்துவார். நான் கற்றுக்கொள்ளும் போது எனக்கே வார்த்தை தேவைன்னா, யாராச்சும் வந்து பிரச்சனை சொன்னாக்க ஒரு டைலாக் நம்ம சொல்லுவோம், பரவாயில்லைங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், பரவாயில்லைங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். எவ்வளவு நாளைக்குங்க அந்த வார்த்தையை சொல்லுவீங்க? ஜெபம் பண்றதுனால எதுவும் நடக்காதுன்னு நான் சொல்ல, ஜெபம் பண்ணா நடக்கும். ஆனா உபதேசத்தை கொண்டு போய் கொடுத்துனா அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும்ல. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஒரு உதாரணத்தை சொன்னா, ஒரு இறப்ப வீட்டுல போயிட்டு சந்தோஷமான பாட்டு பாடுவீங்களா? நல்லா கேளுங்க. ஒரு இறப்பு நடக்குது, அவங்க வீட்டுல போயிட்டு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி உள்ள பாட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது, எந்த பாட்டு எங்க போய் உட்காந்து பாட போறீங்க? இறப்பு வீட்டுல போயிட்டு நீங்க பாடப்படுற பாட்டு. அல்லேலூயா. அப்ப உபதேசம் அறிந்தவன் அந்த நிலையை அறிந்திருக்கிறான். அப்ப அதன்படி என்ன செய்வான்? தேவ வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு போதிக்க வருவாங்க. அந்த ஆராதனை ஒழுங்குக்குள்ள நடத்தி கொண்டு வருவாங்க. உபதேசம் இல்லாதவன் ஏதோ ஒண்ணு போட்டு போயிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ வந்ததுக்கு கடமைக்கு நாங்க செய்யறோன்னு. கடமைக்காக கர்த்தர் இடத்துல வந்து நிக்காதீங்க. உங்களை முழுவதுமாய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். என் வேலைக்காக யாரை நான் அனுப்புவேன்? நான் ஆண்டவர் கேட்கிறார்ல. எத்தனை பேர் எழுந்திருந்து நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்னை அனுப்புங்க ஆண்டவரே சொல்லுகிறோமா?
அல்டா பிரேயர்ல கூப்பிட்டாக்க சொல்லுவாங்க, என்ன அனுப்புங்க, நாளைக்கு கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்து வரமாட்டாங்க. நான் எப்படி விட்டுட்டு வேலையை விட்டுட்டு நான் எப்படி வருது? சம்பளம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தான் ஒப்பு கொடுப்பாங்க. இப்போ இறப்பு வீட்டில் போயிட்டு வந்து சந்தோஷமான பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். ஏட்ல நொந்து போயிருப்பாங்க. இல்ல முடியாதுன்னு இல்ல, பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் சிச்சுவேஷன், ரைட்? லாஜிக்கா கொஞ்சம் திங்க் பண்ணணும்ல. they are broken, they are truly broken. அந்த இறப்பு வீட்டில் நம்ம போய் நிற்கும் போது நம்ம இந்த பாட்டை நம்ம அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிற பாடல், தேவனுடைய பாடல். நல்ல உபதேசம் பெற்றுக்கொண்டவன் தேவனுடைய பாடல் எடுத்து பாடுவான். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. It's comforting them, right? Because you have that kind of teaching, how to console people. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. யாருக்கு பேசுறாங்க? The people who are broken. When you receive a good teaching, when you understand a good teaching, you will go and do the same good teaching outside there. நீங்க கிறிஸ்து இயேசுவை கூட அன்பை வெளிப்படுத்துவதற்கு எங்க எப்படின்னு தெரியாம இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்கும். அல்லேலூயா. திருமண வீட்டில் போயிட்டு சோகப்பாட்டை பாடிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. ஒரு திருமணம் கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்றாங்க, அங்க ஒரு ஆராதனை நடக்குது, நீங்க போயிட்டு அங்க அந்த பாட்டு எடுப்பீங்களா? யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் வாழ்க்கையை அப்பதான் தொடங்க போறாங்க. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்னு சொல்லி ரிப்பீட் பண்ணும் போது, think about the people who do not know who is Christ, who are coming there and sit there. How you are going to preach the word to them? When you do not have the teaching, how you are going to teach them? How you are going to preach to them? How you are going to bring the good news of God to them? உனக்கு கடத்த வாய்ப்பு நீ விட்டுட்டு வந்துட்டியே, பெஸ்டான வாய்ப்பு அது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் சபையில வந்தாதான் எல்லாம் பேசி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். வெளியே ஒரு திருமணத்துக்கு உனக்கு செபிக்க கூப்பிடும் போது, ஒரு திருமணத்தில் உனக்கு ஆராதனை எனக்கு செய்ய சொல்லும் போது, it's a blessed place for you to share the love and the good news of God. Hallelujah. இறப்பு வீட்டில் இருக்கும் போது, that's the best place to show to the people how comfort that God gave me today. தேவன் எனக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார். இந்த ஆறுதலின் தேவனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுட்டு சரிங்களா? Do you know what is teaching? Do you know what is preaching? So don't misuse that. If you have a good teaching, then you will preach the good news to God, about God to people. If you don't have a good teaching, you never preach. You will always share the testimony. There's a difference there. You can see 90% of your preaching will be a testimony. Only 10% or 5% or less than 5% will be the word of God. Because you do not know, because you never learn the word of God. It's very important. Then you can preach wonderfully. Everyone can preach. யார் வேணாலும் தேவன் பேச வைக்கிறவர். யாரையும் எடை போடக்கூடாதுங்க. இவங்க முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. கர்த்தர் சொல்லணும். அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற காரியம் தான் கற்றுக்கொள்ளுகிறது.
prepare ourselves. தீமோத்தி தன்னை ப்ரிப்பேர் பண்ணனா இல்லையா? ஏங்க, பவுல் மாதிரி ஒரு டீச்சர் நமக்கு இருந்தா முதல் நம்ம நிற்போமாங்க. நீங்க சபை நிற்கமா? தொண்டக்காரன் துணியக்காரன் ஓடிடாது. அந்த மனுஷன் என்ன பண்ணாலும் தவறு, இது முடியாது அது முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. முடியுமா? நம்ம டாலரன்ஸ் கொடுக்குறோம், அவங்க முடியுமா? கலாத்தியர் சபையில அவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதை சால்வ் பண்றாரு. பிலிப்பியர் சபையில பிரச்சனை, அதை சால்வ் பண்றாரு. போற சபை கொரிந்தியர் சபையில ஏன் இது பண்ற தைரியமா கேட்கிறாரு. டேரேக்கா daring, he was asking to everyone, what are you doing here? நம்ம கேட்க முடியுமா? நம்ம அப்படி கேட்டாக்க ஒரு கூட்டம் என்ன பண்ணிடும், எந்திரிச்சு போய் பக்கத்துல ஒரு சேர்த்து வந்துடும். நம்மளுக்கு அந்த ஒரு பயம். அவங்க போய் இன்னொரு இடத்துல போய் ஒரு சபையை தந்துருவாங்க. நான் சொல்றேன், நீ போய் 10 சபையை துற, நீ போய் 20 சபையை துற, சபையை பேரை வச்சு நீ துற, இயேசு எங்க நிற்கிறாருன்னு ஜனங்கள் பார்ப்பார்கள். சத்தியம் எங்க இருக்குதுன்னு ஜனங்கள் பார்ப்பார்கள். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஹல்லேலூயா. ஆனா நித்திய வாழ்வுக்குள்ள இருக்கிற ஆயத்தமாய் காரியங்கள் எங்க இருக்கிறதோ அங்க போக வேண்டும். அது ரொம்ப அவசியம். உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. The place that prepare you for the next world, eternity life. Stand there. So you need to study the word and be a teacher of the word. கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடி நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் எங்களை நடத்துவீர். தொடர்ந்து கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த பகுதியில் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற காரியத்தையும் பிரசங்கம் பண்ணுகிற காரியத்தையும் நாங்கள் கண்டோம். ஆம், எங்க வாழ்க்கையில ஆண்டவரை எங்கெல்லாம் சரி இல்லாத இருக்குதோ அதை சரி செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க அப்பா. இதோ உம்முடைய வசனத்தை அதிகமாய் கற்றுக்கொண்டு இன்னும் போதிக்கிறவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். ராஜாச்சி ராஜாவே, கத்தாதே கத்தாவே, தூயாதே தூயவரே, எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தையும் ஆசீர்வாதம். சுகம் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, நடந்ததுக்காக, கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.